ஒரு முதலமைச்சர் காலையில 10 மணிக்கு ஆபீஸுக்கு வராரு. ஆனா கார்ல இருந்து இறங்கும்போது கையில ஒரு லஞ்ச் பாக்ஸையும் தூக்கிட்டு வராருன்னு சொன்னா உங்களால நம்ப முடியுதா? இதுதான் இப்போ கோட்டை வட்டாரத்துல ஹாட் டாபிக். ஆமாங்க, தமிழக முதல்வர் விஜய் இப்போ ஒரு கார்ப்பரேட் சிஇஓ மாதிரியோ அல்லது ஒரு சாதாரண அரசு ஊழியர் மாதிரியோ 10 to 4 வேலையை கச்சிதமா பார்க்க ஆரம்பிச்சிருக்கார். இது வெறும் பந்தாவா இல்ல நிஜமாவே ஒரு மாற்றமா? கடந்த சில நாட்களா தலைமை செயலகத்துல என்ன நடக்குது? விஜயின் இந்த லஞ்ச் பாக்ஸ் பாலிசிக்கு பின்னாடி இருக்கிற ரகசியம் என்ன? இத பத்தி இந்த வீடியோவுல ரொம்ப விரிவா பார்க்கலாம். உறுதியாக தெரிந்தது என்னவென்றால், கடந்த மே 10ஆம் தேதி தமிழக முதல்வராக விஜய் பொறுப்பேற்றதுல இருந்தே ஒவ்வொரு நாளும் ஒரு புது ஆச்சரியத்தை கொடுத்துட்டு வர்றார். மே 11ஆம் தேதியில இருந்து தொடர்ந்து சட்டசபைக்கு வர்ற அவர் அங்க இருக்கிற அரசு ஊழியர்களை விட ரொம்ப பஞ்சுவலா இருக்காருன்னு சொல்றாங்க. தமிழக சட்டசபை தேர்தல்ல காங்கிரஸ், கம்யூனிஸ்ட், விசிக போன்ற கட்சிகளோட ஆதரவோட 144 எம்எல்ஏக்களோட பலத்தோட ஆட்சி அமைச்சிருக்கார் விஜய். இதுல ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா, மத்த கட்சிகள் வெளியே இருந்து ஆதரவு கொடுத்தாலும் காங்கிரஸ் மட்டும் அமைச்சரவையில இடம் வேணும்னு கேட்டிருக்கிறதா சில ஊடகங்கள் தெரிவிக்குது. இதையெல்லாம் தாண்டி விஜய் இப்போ முழு கவனத்தையும் நிர்வாகத்துல செலுத்திட்டு வரார். விஜயின் இந்த 10 to 4 ரொட்டீன் எப்படி இருக்குன்னு கவனிச்சிங்கன்னா வியந்து போவீங்க. காலையில 9:30 மணிக்கு சட்டசபை தொடங்குதுன்னா மனுஷன் 8:45கே கோட்டைக்குள்ள வந்துடுறார். சபாநாயகர் தேர்தல்ல அப்ப கூட 9:30 மணிக்கு அவை தொடங்குறதுக்கு முன்னாடியே 8:59க்கு சீட்ல வந்து உட்கார்ந்துட்டார். அதே போல நம்பிக்கை வாக்கெடுப்பு அன்னைக்கும் ரொம்ப சீக்கிரமே வந்து அதிகாரிகளை ஆச்சரியப்படுத்தியிருக்கார். கருப்பு நிற கோட் சூட் அணிந்து ரொம்ப ப்ரொஃபஷனலா வர்ற விஜய் மாலை 4 மணி வரைக்கும் தலைமை செயலகத்திலேயே இருந்து கோப்புகளை கவனிக்கிறாராம். இதன் பின்னணி என்னன்னு பார்த்தா, மாநிலத்தோட நிதிநிலை குறித்த வெள்ளை அழிக்கையை தயார் செய்யறதுலயும் பழைய திமுக அரசு கொண்டு வந்த திட்டங்கள்ல எதையெல்லாம் தொடரலாம்னு அதிகாரிகள் கூட ஆலோசனை செய்யறதுலயும் ரொம்ப தீவிரமா இருக்காராம். இப்போ ஒரு சுவாரஸ்யமான சம்பவத்தை பார்க்கலாம். சட்டசபையில சபாநாயகராக ஜேசிடி பிரபாகரும் துணை சபாநாயகராக ரவிசங்கரும் போட்டியின்றி தேர்வாகியிருக்காங்க. வழக்கம் போல அவை முன்னவர் செங்கோட்டையனும் எதிர்க்கட்சி தலைவர் உதயநிதி ஸ்டாலினும் சேர்ந்து சபாநாயகரை கைப்பிடிச்சு இழுத்துட்டு வந்து அவரோட இருக்கையில உட்கார வச்சாங்க. அப்போ சபாநாயகரோட கையை பிடிச்சு இழுக்கிற அந்த பழைய மரபு பத்தி முதல்வர் சொன்ன கதையை கேட்டு சபாநாயகர் ஜேசிடி பிரபாகரே விழுந்து விழுந்து சிரிச்சது ஒரு கலகலப்பான சூழலை உருவாக்குச்சு. சரி, இப்போ விஷயத்துக்கு வருவோம். ஒரு முதலமைச்சர் ஏன் வீட்டில இருந்து சாப்பாடு கொண்டு வரணும்? உங்களோட கருத்து என்ன? அதை கமெண்ட்ல சொல்லுங்க. இது முதலமைச்சரோட எளிமையை காட்டுதா இல்ல அவரோட டயட் மேல இருக்கிற அக்கறையை காட்டுதா? விஜயோட இந்த லஞ்ச் பாக்ஸ் மெனு என்ன தெரியுமா? காலை உணவா இட்லி, முட்டை, பழங்கள், அப்புறம் எனர்ஜி கொடுக்கிற இளநீர் எடுத்துக்கிறாராம். மதிய உணவுக்கு அரிசி சாதம், காய்கறிகள் கூட புரதச்சத்து அதிகமா இருக்கிற சிக்கன் அல்லது மீன் எடுத்துக்கிறாராம். இரவு நேரத்துல ரொம்ப சிம்பிளா சூப் அல்லது சாலட் சாப்பிட்றாருன்னு தகவல் வெளியாகி இருக்கு. ஒரு அரசு ஊழியர் மாதிரி மதிய இடைவேளையில தன்னோட கேபின்ல உட்கார்ந்து லஞ்ச் பாக்ஸை திறந்து அவர் சாப்பிட்றத பார்த்து அங்க இருக்கிற ஊழியர்கள் நெகிழ்ந்து போயிருக்காங்க. ஏற்கனவே பதவியேற்பு விழாவில் கூட அங்கிருந்த டேபிளை அவரே தூக்கிட்டு போனது தமிழக மக்கள் மத்தியில பெரிய வரவேற்பு பெற்றுச்சு. அதிகார மட்டத்தில் இருக்கிற ஒருத்தர் இவ்வளவு சாதாரணமா இருக்கிறது நிர்வாகத்துல ஒரு பெரிய மாற்றத்தை கொண்டு வரும்னு எதிர்பார்க்கப்படுது. ஆனா இத பற்றி சிலரின் கருத்து என்னன்னா, ஆரம்பத்துல இருக்கிற இந்த வேகம் கடைசி வரைக்கும் இருக்குமா? ஏன்னா ஒரு முதலமைச்சரோட வேலைங்கிறது 10 to 4 ஆபீஸ் வேலை கிடையாது. ஆனா விஜயை பொறுத்த வரைக்கும் அவர் நேர நிர்வாகத்துல ரொம்ப தெளிவா இருக்கார். அடுத்ததா அவர் எடுக்க போற முக்கியமான முடிவு என்னன்னா, காங்கிரஸ் கட்சிக்கு அமைச்சரவையில இடம் கொடுப்பாரா இல்ல தனித்து ஆட்சி நடத்துறதுலயே பிடியா இருப்பாரா அப்படிங்கிறது தான். எது எப்படியோ லஞ்ச் பாக்ஸ் கட்டிட்டு வந்து வேலை பார்க்குற ஒரு முதலமைச்சரை தமிழ்நாடு இப்போதான் புதுசா பாக்குது. இந்த எளிமையும் வேகமும் தமிழகத்தோட வளர்ச்சிக்கு எந்த அளவுக்கு உதவும்னு நாம பொறுத்திருந்து தான் பார்க்கணும். அடுத்தடுத்த அப்டேட்டுகளுக்கு நம்ம சேனலை தொடர்ந்து பாருங்க.